சொத்தை பிரிச்சு கொடுக்குறாங்களாம் சொத்தை. ஆளுக்கு சொத்தை பிரிச்சு கொடுப்பாங்க போல இருக்கு. நமக்கு எதுவுமே வராது போலயே. ஷோ, இவங்க நீட்டுற இடத்துல எல்லாம் ஏன்னு கேட்காம கையெழுத்து வேற போடணுமா? என்னென்ன இழிச்ச வாய் நினைச்சிட்டு இருக்காங்களா இவங்க? அந்த ஜீவா எங்கேயோ நிம்மதியா இருக்காங்க. வாரிசு அது இதுன்னு இவங்க என்னன்னா ஏன் உயிரை வாங்கிட்டு இருக்காங்க? என்னடி ஏதோ தனியா புலம்பிக்கிட்டு இருந்த? நான் வந்ததை பார்த்ததும் பேச்ச நிப்பாட்டிட்ட. ஏண்டி என்னமோ உங்க அப்பா சம்பாதிச்சு உனக்கு சீதனமா கொடுத்த சொத்தை வேற ஒருத்தனுக்கு எழுதி கொடுக்க சொன்ன மாதிரி சீன் போட்டுக்கிட்டு இருக்க? இது நாங்க சம்பாரிச்சு சேர்த்த சொத்து, யாருக்கு வேணாலும் கொடுப்போம். அதுல தலையிட உனக்கெல்லாம் ஒரு நாளும் உரிமை கிடையாதுடி. நான் தலையிடாம வேற யார் தலையிடுவா? இங்க பாருங்க, நான் இந்த வீட்டோட 2வது மருமக. இங்க எனக்கு எல்லா உரிமையுமே இருக்கு. யாரோ தெரியாதவங்க கிட்ட பேசுற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. நீங்க தொட்டு தாலி கட்டின பொண்டாட்டிங்க நானு. இத பாருங்க, உங்களுக்கும் இந்த சொத்து மேல உரிமை இருக்கு. அதே மாதிரி தான் எனக்கும் இந்த சொத்துல உரிமை இருக்கு. அது உங்களுக்கு தெரியும்ல? ஹேய், ஏண்டி நீ சொன்னதெல்லாம் கேட்டு நான் பயந்து நினைச்சிட்டு இருக்கியா? இந்த மாதிரி நீ ஏதாவது களவாணித்தனம் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும்டி. அதான் வரும்போது மாயா கிட்ட போனை வாங்கிட்டு வந்த. அதை வச்சு பாதுகாப்பா ஒரு ஆதாரத்தையும் உருவாக்கி இருக்கேன். ஆதாரத்தை உருவாக்குறீங்களா? என்னங்க இருக்கீங்க? அங்க பாரு. நீ பேசின அத்தனையும் இந்த போன்ல ரெக்கார்ட் ஆயிருக்கு. நீயே மாத்திரை எடுத்துப்ப, நீயே உன் வாயில போட்டுப்ப, நீயே தற்கொலை பண்ணிக்க போறதுக்கான அத்தனை ஆதாரமும் இதுல இருக்கு. இது கொலை எப்படி சாத்தியமாகும்? இந்தா முழுங்க. கையெழுத்து போட போறியா இல்லையா? நீ போடுறேன். ஆனா ஒரு கண்டிஷன். கண்டிஷனா? என்னது? ஆமா, யாருன்னே தெரியாத அந்த ஜீவாவுக்காக நான் எப்படிங்க கையெழுத்து போட்டு கொடுக்க முடியும்? உங்க வாரிசு, உங்க தங்கச்சி பையன் அந்த ஜீவா இருக்கானே, அவனை கொண்டு வந்து இங்க நிறுத்துங்க. உங்களுக்கு தைரியம் இருந்தோம் என் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துங்க. அதுக்கப்புறம் நான் கையெழுத்து போடுறேன். ஜீவாவை எங்களால கண்டுபிடிக்க முடியாதுங்கிற தைரியத்துல பேசிட்டு இருக்கியா? ஆமா, ஜீவா தான் வாரிசுன்னு மொத்த குடும்பமும் வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சிட்டு இருக்கீங்கல்ல. முதல்ல போய் அந்த ஜீவாவை கூட்டிட்டு வாங்க, அதுக்கப்புறம் நான் கையெழுத்து போடுறேன். இங்க பாரு, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் ஜீவா இங்க கண்டிப்பா வந்து நிப்பான். உன் முன்னாடி வந்து நிப்பாண்டி. அப்ப நீ கையெழுத்து போட்டுதான் ஆகணும். இது பாரு, நீ பேசுனது பண்ணது எல்லாம் அந்த போன்ல ரெக்கார்ட் ஆயிருக்கு. பத்திரமா கிட்ட இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோ. புரிஞ்சுதா? முதல்ல ஜீவா வரட்டும், அப்புறம் பார்க்கலாம். போங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது, நீங்க பேசாம போங்க. இத பாரு பத்மா, இந்த சொத்தை எத்தனை நாளைக்கு உன்னால வச்சு காப்பாத்த முடியும்? இந்த சொத்தும் பணமும் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நம்ம கையை விட்டு போயிருண்டி. ஆனா குடும்பமும் சொந்த பந்தமும் உன் அண்ணனும் என்னைக்குமே நமக்கு துணையா இருப்பாங்க. நான் சொல்றத கேளு பத்மா. இங்க பாருங்க, நான் சொல்றத முதல்ல நீங்க கேளுங்க. பொண்டாட்டி சொல்றத கேட்டவங்க எப்பவுமே நல்லா தான் இருப்பாங்க. நீ சொத்துக்கு ஆசைப்படுற பொண்டாட்டியா இருக்கிறதுனால தான் நான் கேட்கல. நான் வந்து சொத்துக்கு ஆசைப்படுறேனா? சரிதான். சொத்து இல்லாத குடும்பத்துல பிறந்தவங்களுக்கு சொத்தை பத்தி மதிப்பு தெரியாதா? நான் உங்களை குறை சொன்னதா நினைக்காதீங்க. நான் யதார்த்தத்தை தான் சொன்னேன். நீ சொல்றது உண்மைதான் பத்மா. நான் சாதாரண ஆள் தான். எனக்கு இதோட சொத்து மதிப்பு தெரியாதுதான். நீ சொல்ற இந்த பணம், காசு, வீடு, தோட்டம், துறவு, இப்படி எதோட மதிப்பும் எனக்கு தெரியாதுதான். ஆனா பாசமும் நேசமும் விலை மதிக்க முடியாத சொத்துன்னு எனக்கு தெரியும்டி. மாயா பத்திரத்தை எடுத்து காமிச்சா பாத்தியா? அவளோட சொத்து எல்லாத்தையும் கல்யாணமான 6 மாசத்துல புருஷன் பேருக்கு மாத்தி இருக்கா. அதுதாண்டி பாசம், அதுதாண்டி நேசம்.
அந்த பாசத்தையும் நேசத்தையும் என் புள்ள சம்பாதிச்சிருக்கான். நீ உன் அண்ணன் பேச்ச மதிக்கல, அவரை விட சொத்து தான் பெருசுன்னு நினைக்கிற. இந்த பாரு பத்மா, நான் சொல்றத தயவு செஞ்சு கேளு. உன் அண்ணனை தெரியாதனமா கூட வருத்தப்பட வைக்காத. அவர் மனசை மட்டும் நீ நோகடிச்ச, நீ ரொம்ப கஷ்டப்படுவ. ஜீவா இந்த வீட்டுக்கு வரும்போது இந்த குடும்பத்துல எல்லாரும் அவன் மேல அன்பா இருக்கணும். பாவம், எத்தனையோ வருஷம் கழிச்சு இந்த சொந்தம்லாம் இருக்குன்னு வரப்போறான். அப்புறம் அவன் ஏதோ சொத்துக்காக வந்த மாதிரி அவனை இங்க யாரும் தப்பா நினைச்சு பேசிடக்கூடாது. நீ சொல்றதுதான் சரி ஜானகி. அதனாலதான் நான் எல்லாரையும் கூப்பிட்டு கேக்குறேன். ஆனா அவங்க 2 பேரும் தான் சொல்லி வச்ச மாதிரி கழுத்து போட மாட்டேன்னு சொல்றாங்களே. எவ்வளவு நேரம் தான் பேசி பாக்குறது? என்ன நம்ம பேசுறானே, என்ன பண்றதுன்னே தெரியலனே. முடிவா என்னதான் சொல்றா? ஜீவாவை கூட்டு வந்து நிறுத்துங்க, அப்புறம் கழுத்து போடுறான்னு சொல்றானே. பத்மாவும் அதே தான் சொல்றா மச்சா. அவங்க ஜீவாவை நாம கண்டுபிடிக்கவே முடியாது, ஜீவா இந்த வீட்டுக்கு வரவே மாட்டான்னு நினைச்சிட்டாங்க போல. அதனாலதான் ஜீவாவை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்றாங்க. ஜீவா எங்கேயும் போயிருக்க மாட்டான். நாம பாக்குற இந்த ஊர்லயே இருப்பான். நாம பார்த்து கூட இருந்திருக்கலாம். நீதான் ஜீவாவா, நீதான் ஜீவாவான்னு அவனை நாம பார்க்கும்போது ஆச்சரியப்படலாம். எனக்கு நம்பிக்கை இருக்கு, அவன் கண்டிப்பா வருவான், நல்ல நேரத்துல வருவான். ஜீவா வரும்போது அவங்க கையெழுத்து போடுவாங்கல்ல, சந்தோஷம். அப்ப நம்ம ஜீவாவை இன்னும் தீவிரமா தேடுவோம். சீக்கிரமா அவனை கூட்டிட்டு வருவோம். அதுக்கப்புறம் அவங்க கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்லட்டும், அதுக்கப்புறம் நடக்கிறதே வேற. ஜீவா இந்த வீட்டு வாரிசுன்னு இந்த சொத்து விஷயம்தான் அதிகாரப்பூர்வமா அவனை நம்ம ஏத்துக்கிற விஷயம். அவன் வந்து சட்டப்பூர்வமா சொத்தை கொடுக்கணும்னு சொன்னா அத சித்தியும் அத்தையும் என்ன பண்ணுவாங்க? என்ன பண்ணுவாங்க? வாய் மூடிட்டு பேசாம இருப்பாங்க. அண்ணா நமக்காக ஆறுதலா பேசிட்டு போயிட்டாரு. ஆனா அவர் மனசுல இந்த விஷயத்தை பண்ண முடியலங்கிற வருத்தம் இருந்துட்டு தானே இருக்கும். எவ்வளவு ஆர்வமா லாயரை வர சொல்லிட்டு வந்துட்டாருன்னு எவ்வளவு தடவை கேட்டாருன்னு எனக்கு தானே தெரியும். இந்த சீனு, பெரியம்மா, நீங்களும் பெரியப்பாவும் ஆசைப்பட்டத நான் செஞ்சு காட்டுறேன். ஜீவா எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சு உங்க முன்னாடி நான் நிறுத்துறேன். அவனுக்கு சேர வேண்டிய சொத்தை பிரச்சனை இல்லாம பிரிச்சு கொடுக்க வைக்கிறது என்னோட பொறுப்பு. மாயா, நீ சொன்னா அது கண்டிப்பா நடந்துரும் மாயா. சீக்கிரமே ஜீவா வீட்டுக்கு வருவான் பாரு. ம்